இதெல்லாம் முதல்ல பண்ணி வைக்க மாட்டியா? ஏய் இன்னும் எத்தனை இடத்துக்கு போகணும்? ஏன் இங்கதான்ப்பா 5 நிமிஷம் தான் வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன். நாரி ஒர்க் எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபா. நீ வாங்கின சாரி கூட அவ்வளோ விலை இல்லை. உன் மாமா மக பிறந்தா அவனுக்கு எத்தனை ரூபா கொடுத்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்த? சரி வா வா போலாம் வா. ஏய் அங்க ஒரு மரம் தெரியுதுல்ல, அங்கதான். என்ன 2 நிமிஷம் தான் போயிட்டு வந்துருவேன். இதுவா? அதான் அந்த இடம். டைம் வேற ஆச்சு. அந்த ப்ளூ கலர் கார் தெரியுதுல்ல, அதை தாண்டி தான். ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க. அந்த கேட். இதுவா? என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா கிளம்பிட்டு இருக்கிற? வெக்கமில்ல பண்றியே. டைம் ஆகுது, நீ போய் கிளம்பு. இப்படி ஒரு பையனை பிரேக்கப் பண்ண எப்படிதான் மனசு வந்துச்சோ? இப்ப நான் உன்கிட்ட கேட்டேனா? ஆமா, உன்னோட பிரேக்கப் ஸ்டோரி கேட்டதே இல்லையே. எப்படி பிரேக்கப் பண்ணீங்க? நான் அடுத்த ப்ராஜெக்டா? நான் என்ன பண்றேன்? என்ன லவ் பண்ற? ப்ரொஃபஷனலா என்ன பண்றேன்? பயோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இப்ப நான் ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பண்ணேன். அதுல ஜெனட்டிக்கலி நம்ம தாத்தா பாட்டியே சிப்லிங்ஸா தான் வராங்க. ஸோ பேசிக்கா நம்ம ஒரே பிளட் லைன். அதாவது சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணலாம். நமக்கு பிறக்க போற குழந்தை ப்ராப்ளமா பிறக்கும்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதனால நீங்க ஜோசியத்தை நம்புறதை விட சயின்ஸை நம்பிதான் ஆகணும். அந்த சயின்ஸே உங்களை வேண்டாம்னு சொல்லுது. பண்ணிக்கோங்க. என்னோட ஃப்ரெண்டு ஆக்சுவலி இந்த ஐடியா கொடுத்ததே இவதான். இவளுக்கு இவ பாய் ஃப்ரெண்டு கூட 100% ஜெனட்டிக்கலி மேட்ச் ஆகுது. நம்ம தான் அன்லக்கி. உனக்கே புரியும்னு நினைக்கிறேன். சிரிப்பா இருக்குல்ல? நான் வாண்டடா கழட்டி விடுறதுக்கோசரம் இப்படி ஒரு கேவலமான ரீசன் சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டா. எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா இது? தயவு செஞ்சு வேணாம் சொல்லாத கோகிலா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. சந்தோஷமா வாழ முடியும். எனக்கு அப்பட்டமா தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடாத கோகிலா ப்ளீஸ்.